நாங்கள் பேசிக்காக ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு 40 ஏக்கர் நிலம் இருக்குது. மரப்பயிர் பண்ணோம்னா நம்ம தண்ணியோட தேவையும் கம்மியாக இருக்கும், வருமானமும் நிறையா இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால மரப்பயிர்களை தான் இப்போ நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு வரேன். அது மாதிரி பாக்கு மரம் போட்டிருக்கிறதுக்கு இடையில நடுவில் ஜாதிக்காய் போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா 1 கிலோ ஜாதி பத்திரி 1200 விற்குது. அதோட விதை கிட்டத்தட்ட 700 800 சொல்கிறாங்க. அது போக மேலே இருக்கிற தோலை நம்ம கட் பண்ணி அதை ஊறுகாய் போட்டோம்னா அதில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது தேக்கு மரம் ஒரு 4 மரம் நின்றுது. 4 மரத்தில் இப்போ ஒரு 3 மரம் வெட்டிட்டோம். வீடு கட்டுறதுக்காக நம்ம தேவைக்காக வெட்டி இருக்கிறோம். அது 3மே சேர்ந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரும். அது இன்னும் ஒரு மரம் நிற்கிது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறோம். வணக்கம், என்னோடய பேர் டாக்டர் ராமகிருஷ்ணன், ஆர்த்தி ஹாஸ்பிட்டல். இது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இருக்கிறது. என்னோடய பூர்வீகம் பக்கத்தில் பஞ்சாத்தின்னு கிராமம். நாங்கள் பேசிக்காக ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவன். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் விவசாயம் இதுக்கெல்லாம் நாங்கள் ரெகுலராக பார்க்குறது அது பண்ணதுனால விவசாயத்து மேலே எப்போவுமே ஒரு நாட்டம். 10 வருஷத்துக்கு முன்னால் வரலையும் எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் அதை எடுத்து செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு 40 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் 6 ஏக்கர் தென்னை மரம் வச்சுருக்கேன். இன்னொரு 6 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கேன். நம்ம நெல் விவசாயம் தான் நாங்கள் மேஜராக பண்ணி நெல் கடலை இந்த மாதிரி இதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் எங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இல்லாத மாதிரி தெரிஞ்சதுனால, ஏன்னா எங்களுக்கு 2 போர்வெல் இருக்குது. அதை பணப்பயிராக பண்ணுறதுனா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தேடிக்கிட்டே இருந்தேன். தேடும்போது சரி எல்லோரும் சொன்னாங்க வீட்டில் தென்னம்பிள்ளையை போடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 7 ஏக்கர் 6 ஏக்கரில் தென்னம்பிள்ளையை போட்டேன். அது போட்டு வரும்போது அதை போய் சந்தைப்படுத்துறதுலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். தேங்காயை கொண்டு போய் விற்க போனோம்னு சொன்னால் ரொம்ப காசு, விலை ரொம்ப குறைவாக இருக்குது. எப்போவாது தான் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இது போக நிறைய மரங்கள் நிறையா நட்டுக்கிட்டே இருப்பேன். வருஷத்துக்கு ஒரு 100 200 தேக்கு இந்த மாதிரி மொகக்கனி இதெல்லாமே நட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட 5 வருஷத்துலேருந்து 1 வருஷத்துக்கு உள்ள வரலையும் இப்போ போன மாதம் போட்ட கன்றுகள் கூட இருக்குது. எங்களில் ஒரு 400 மரத்துக்கு மேலே நிற்கும். அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது தேக்கு மரம் ஒரு 4 மரம் நின்றுது. 4 மரத்தில் இப்போ ஒரு 3 மரம் வெட்டிட்டோம். வீடு கட்டுறதுக்காக நம்ம தேவைக்காக வெட்டி இருக்கிறோம். இன்னும் ஒரு மரம் நிற்கிது. அது 3மே சேர்ந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரும். அது இன்னும் ஒரு மரம் நிற்கிது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறோம். விட்டு ஒரு 3 அடி அந்த ரேஞ்சில் இருக்கும், அவ்வளோ இருக்கும். அது உயரம் ஒரு 30 அடி இருக்கும். அதனால் உயரமாக, ஏன்னா அது அந்த நிழல் இதில் இருக்கிறதுனால உயரமாக இருக்குது. பட்டு கணம் முதல்ல வெட்டின மரம்லாம் கொஞ்சம் பெரிய மரம். இப்போ நிற்கிறது சின்ன மரம் தான் நிற்கிது. அதுபோக வேப்ப மரம் இதெல்லாம் நமக்கு வீட்டு தேவைக்கு உள்ளதுக்கு வெட்டி இருக்கிறோம். அது வேப்ப மரம் நிற்கிது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் போட்டது ஒரு 60 மரம் 70 மரம் இருக்கும் மகோக்கனி. ஒரு 100 கன்றுக்கு மேலே புதுசாக போட்டிருக்கேன் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா நம்ம ஏரியாவுக்கு மகோக்கனி கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்குது. எல்லா மரத்தையும் விட மகோக்கனியோட வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியாக நான் மகோக்கனி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கருங்காலி மரம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது ஒரு 50 கன்றுக்குள்ளே இருக்கும். இப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நேற்றைக்கு கூட ஒரு 50 கன்று வாங்கினாங்க. எங்கள் அப்பா போட்டது தான் தேக்கு போட்டிருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 50 கன்று போட்டிருக்கேன். சும்மா ஓரில் பார்டரில் வெளியில் அந்த நிழல் விழுந்தாலும் நம்மளை பாதிக்காமல் இருக்கிற மாதிரி இடத்துல தேக்கு போட்டிருக்கேன். 10 வருஷம் உள்ள சந்தன கன்று கூட இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டது நம்ம. ஏன்னா அது வேலி ஓரமாக தென்னை மரம் போடுறதுனால வேலி ஓரத்தில் மட்டும்தான் அதில் போட்டிருக்கோம். இப்போ இருக்கிறது ரொம்ப 5 வருஷத்துக்கு உள்ள மரம் தான் நிறையா இருக்குது. உயரம் எல்லாமே 10 அடியிலேருந்து 15 அடி அந்த உயரத்துக்கு இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட்டு 5 வருஷத்துக்கு மரம்லாம் 1.5 அடி 2 அடி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதில் ஒரு 100 கன்று பலாக்கன்று வேறு இருக்குது. ஒரு 5-6 வருஷம் தான் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு விடுது. கொஞ்சம் லேட்டாக தான் பிஞ்சு வருது. சில மரம்லாம் நல்லா ஒரு 25 அடி 15 அடி அந்த மாதிரி உயரத்தில் பலா மரமும் இருக்குது. ஸோ அதுக்கு இடையில் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு தேடுதலில் தான் அடிக்கடி நான் இந்த யூடியூப் இந்த மாதிரி ஆல்ரெடி கம்ப்யூட்டர் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தேடுதலில் எனக்கு பாக்கு மரத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். பாக்கு மரத்தை பற்றி படிக்க ஆரம்பிக்கும்போது தென்னை மரம் அதோட சூழலுக்கு பாக்கு இடையில போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈரோட்டில் போய் ஒரு 2500 கன்று பாக்கு கன்று வாங்கியாந்து 10 மாதத்துக்கு முன்னால் வாங்கிட்டு வந்தேன். போட்டு இப்போ 8 மாதம் ஆகுது. அது மாதிரி பாக்கு மரம் போட்டிருக்கிறதுக்கு இடையில நடுவில் ஜாதிக்காய் போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க.
அந்த மாதிரி இந்த ஜாதிக்காய் கன்றுகள் சம்மந்தமாக நம்ம லோக்கலில் என்ன எங்கே கிடைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே, ஏன்னா கேரளாவுக்கு நம்ம போக முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே கிடைக்கும் என்ன அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கும்போது ஈசாவோட யூடியூப் அஃபிஷியல் யூடியூப்பில் நான் பார்த்தேன். அதில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே லோக்கலில் அவங்க லோக்கல் நர்சரி நம்பரை வாங்கி அதுக்கு காண்டாக்ட் பண்ணோன்னே அவங்க வந்து டைரெக்டாக நாங்கள் உங்கள் சைட்டை வந்து பார்க்குறோம், நீங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறோம் சார் அப்படின்னு கேட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஆலங்குடியிலேருந்து ஒரு களப்பணியாளர் வந்தார். வந்து இங்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. நம்ம இடத்துல கூட்டிகிட்டு போய் காமிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது, இந்த கன்று போட்டால் வரும், அதனால் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 300 கன்று அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போ 300 கன்று வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். ஏன்னா 1 கிலோ ஜாதி பத்திரி 1200 விற்குது. அதோட விதை வந்து கிட்டத்தட்ட 700 800 சொல்கிறாங்க. அது போக மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம கட் பண்ணி அதை ஊறுகாய் போட்டோம்னா அதில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. கீழே விழுகிற இலையெல்லாம் குப்பை, மேலே இருக்கிற காய்க்கு எல்லாமே நமக்கு அதில் பொருளாக கிடைக்குது. அப்படிங்கும்போது ஒரு மரத்துக்கு ஒரு 10 கிலோ காய் காய்ச்சா கூட நமக்கு வந்து ஒரு 5000 ரூபா வருமானத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது ரொம்ப வறட்சியான பகுதிகளில் இது ஒன்று. பட் என்னென்னா நேரடி நீர் பாசனமோ ஆற்று பாசனமோ எங்களுக்கு கிடையாது, குளத்து பாசனம் தான். குளத்து பாசனம் போக நிறைய இடங்கள் ட்ரை லேண்டு, அதாவது புஞ்சக்காடுன்னு சொல்கிறது. அதுக்கெல்லாம் நேரடியான பாசனம் வந்து குளத்து பாசனமும் இருக்காது, ஆற்று பாசனமும் இருக்காது. அதில் போர்வெல் இந்த மாதிரி இது பண்ணி தான் பண்ணணும். நான் பண்ணியிருக்கிறது போர்வெல் போட்டு தான் அதை செஞ்சுருக்கேன். நம்ம போர்வெல் போட்டிருக்கிறதுல கொஞ்சம் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கிறதுனால எங்குமே ஈவனாக லேசான பதம் இருக்கும். ரொம்ப ஒரு பாய்ச்சி தண்ணி மாதிரி நிறைய கட்டுறது கிடையாது. நாங்கள் லேசாக எந்தெந்த ஏரியாவுக்கு தண்ணி விடுமோ அது மாதிரி இருக்கிறதுனால அந்த உரங்கிறது வந்து நாங்கள் ஒரு இடத்துல மட்டும் போடுறதில்ல, எங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்ருவோம். அது போக இந்த இருக்கிற செடி கொடி இதெல்லாம் இப்போ அங்கே மக்க போட்டுறது, மரத்தில் இருந்து விழுகிற இலை தலையெல்லாம் மக்கிறதுனால எங்குமே இடம் நல்லா இருக்கும். எங்கள் தோட்டத்தோட மண் தன்மைங்கிறது ஆத்தோர வண்டல் மண், மணல் அதிகமான லேசான களி கலந்த மண். முதல்ல வந்து தண்ணியெல்லாம் நிற்காது, தண்ணி பாய்ச்சினோம்னா பாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி காணாமல் போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த மலை இலை தலை இந்த மரத்தில் விழுகிற குப்பை இதெல்லாம் நம்ம இப்போ நிறையா குப்பை மண்ணுகள் போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த ஈரசத்து நல்லா இருக்குது. மேலே நிழல் விழுகிறதுனால ஈஸியாக காயுதில்லை. அதாவது முதல்லாம் 4 நாளில் தண்ணி விடலைன்னா காஞ்சி போகணும்னா இப்போ 10 நாள் வரலையும் கூட தாங்குது. இப்போ என்னோட மாடு வந்து ஒரு 15-20 மாடு நாட்டு மாடு இருக்குது. நாட்டு மாடு சாணம் எல்லாமே நம்ம விவசாயத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். அது போக அங்கேயே ஒரு மாட்டு கொட்டையை இருக்குது. மாட்டு கொட்டையில் இருக்கிற அந்த சிறுநீர், மாடை கழுவும் போது வர்றது, அது எல்லாமே அந்த கழுவி விடுற தண்ணி எல்லாத்தையும் கலந்து ஒரு ஜீவாமிர்தம் மாதிரி இது பண்ணிட்டா அதை கலந்து நேராக பம்ப் ஹவுஸ் போயிடும். பம்ப் ஹவுஸ்லேருந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம மோட்ரு போடும்போது தேவையான ஏரியாவுக்கு அந்த பம்ப் ஹவுஸ்லேருந்து ஜீவாமிர்தம் கலந்து போயிடும். 40 ஏக்கரும் ஃபென்சிங் பண்ணிவிட்டு 40 ஏக்கர் போர் இருக்குது. போர் எல்லா இடத்துக்குமே பைப் லைன் போட்டு எல்லாமே இருக்குது. தண்ணி வசதி இருக்கிறதுனால மரப்பயிர் பண்ணோம்னா நம்ம தண்ணியோட தேவையும் கம்மியாக இருக்கும். அது நமக்கு நல்ல ரெவென்யூவும் கிடைக்கிது, வருமானமும் நிறையா இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால மரப்பயிர்களை தான் இப்போ நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு வரேன். நமக்கு டிமாண்ட் இருக்கிற மாதிரி என்ன அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மர வகையான பயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷத்தில் அடுத்த மாதத்தில் ஒரு 10 ஏக்கர் 5லேருந்து 10 ஏக்கர் வரலையும் மரப்பயிர்கள் நடுறதுக்கு வந்து ஃபென்சிங் வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சைடில் வரப்புகள் எல்லாத்தையும் நாள்பட்ட மரப்பயிர்களும் நடுவில் வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் மரப்பயிர்களும் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பல பயிர்கள் பண்ணுறதுல எனக்கு அது என்னோடய இது வந்து நான் வந்து அதிக உடன்பாடு உள்ள ஆள். அதாவது மல்டி கிராப்பில் தான், ஏன்னா சிங்கிள் கிராப்பை விட பல பயிர்கள் பண்ணும்போது அந்த பல பயிர்கள் ஒன்றொன்றும் அதோட தேவையை எடுத்துக்கும் போது எல்லாமே பூர்த்தி ஆகும். அப்படி நான் வந்து அந்த பாதிப்புங்கிற இதில் பார்க்கல, சிம்பயாட்டிக் ஒன்று சார்ந்து இருக்கணும். நிறைய வந்து அந்த தண்ணி விட்டோம்னாக்கா அந்த இடத்துல சீக்கிரம் காயுதில்லை. எனக்கு காலையில் 6 மணியில் எழுந்திரிச்சேன்னா நைட்டு படுக்கிற வரலையும் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும். அது மாதிரி இங்கே இருக்கிற வரலையும் பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருப்பேன். பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எப்பப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போவெல்லாம் வந்து எனக்கு லேப்டாப்பு கூடவே தான் இருக்கும். ஏதோ ஒரு தேடுதல், ஏதோ ஒரு எனக்கு வேண்டிய எனக்கு பிடிச்ச மாதிரி சப்ஜெக்ட் எதையோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பேன். நிறைய அக்ரிகல்ச்சரை பற்றி படிப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி படிக்கும்போது கிடைக்கிறத நான் அனுபவத்தில் செஞ்சு பார்ப்பேன். என்னோடய ஆசையும் என்னோடய அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஈசாவின்
காவேரி கூக்குரல் அமைப்புக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.